கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள். விசேஷவிதமாய் திறவுகோடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களாக நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலவிதமான ஆவிக்குரிய அர்த்தத்தையும் சத்தியத்தையும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம் கடந்த வாரம் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பொருட்களையும் அதற்குண்டான ஆவிக்குரிய அர்த்தத்தையும் தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம 3 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த பிரகாரத்துலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோன்னா அதுக்கிடையே ஒரு திரை இருக்கும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோன்னா அதுக்கிடையே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு திரை, ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ இந்த திரையில் பயன்படுத்தப்பட்ட நிறம், அந்த நிறத்துக்குண்டான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ சகோதர சொன்னமாக இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திரைகளுடைய அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த நிறங்களின் ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைகள் மொத்தம் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்குது. இந்த 2 திரைக்கான வசனங்களும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாசிக்க போகிறோம். ஸோ அப்படி வாசிக்கப்படும் போது நமக்கு என்ன புரியும்னா, அங்கே என்னென்ன நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம படிச்சுட்டோன்னா அதுக்கடுத்து அதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து செல்லலாம். ஃபஸ்ட்டு பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய திரையினுடைய நிறங்கள் என்னென்ன அப்படின்னு தேவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கும்போது, யாத்திராகமும் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரை தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஸோ இங்கே என்னென்ன கலர்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல். ஸோ என்னென்ன கலர்ஸ் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ப்ளூ கலர் பயன்படுத்தப்படுது, ஒயிட் கலர் பயன்படுத்தப்படுது, அப்புறம் ஸ்கார்லட்னு போட்டிருப்பாங்க, அது என்னென்னா ரெட் கலர், அது பயன்படுத்தப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் என்ன பண்ணப்படுதுன்னா பயன்படுத்தப்படுது. இது பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கலர்ஸ். இப்போ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு திரை இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன கலர்லாம் பயன்படுத்தப்பட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது, யாத்திராகமும் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திரை தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கேயும் என்ன பண்ணப்படுதுன்னா, 2 திரைகளுக்கும் ஒரே கலர்ஸ் தான் என்ன பண்ணப்படுதுன்னா பயன்படுத்தப்படுது. என்னென்னா அதே அந்த ப்ளூ, ரெட்டு, பர்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட். இப்போ இந்த கலருடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தேவன் தனித்தன்மையாக இந்த கலர்ஸை மட்டும் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரு, இதில் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றது தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எந்த கலர் எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இளநீல நூல் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தப்படுது. அப்படின்னா அந்த ப்ளூ கலர், பரிசுத்த வேதாகமத்தில் ப்ளூ கலர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது விசுவாசத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளையில் ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். என்னன்னா, ஒரு ஆசாரியனுடைய அந்த ஒரு ட்ரெஸ்ஸினுடைய அந்த கீழே தொங்கல் இருக்கு இல்லையா, இந்த தொங்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு நூல் அங்கே இருக்கணும். ஸோ இது ஏன் இருக்கணும் அப்படின்றத ஒரு பர்பஸ் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்கிறாரு. இதை படிக்கும் போது தான் இந்த ப்ளூ கலர் எதை அடையாளப்படுத்துறதுன்றதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், அந்த வசனம் நம்ம படிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து
கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். ஸோ இது அந்த இளநீல நூல் அந்த ட்ரெஸ்ஸினுடைய கீழே இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, அதை பார்க்கும் போதெல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அந்த கற்பனைகளில் எப்பவுமே எங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத அதை பார்க்கும்போது அவங்க நினைவு வரணுமா. ஸோ அப்போ இந்த ப்ளூ கலர் அப்படின்றது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, விசுவாசத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கு இணையான இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலப்பகுதியில் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நம்ம படிக்கும்போது இந்த ஒரு இளநீல நூல் ஒரு வஸ்திரத்தினுடைய கடைசி தொங்கல் என்ன பண்ணணும்னா இருக்கணும், அதை கட்டியிருக்கணும்னு சொன்னார். அதை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய பிரமாணங்கள் ஞாபகம் வரணும், அதை கடைப்பிடிக்கணும்னு தெரியணும். ஸோ அது ஃபெய்த்துன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இது ஒவ்வொருடைய இஸ்ரேலினுடைய அந்த தொங்கல்லையும் வஸ்திர தொங்கல்லையும் இருக்கணும்னு தான் பார்த்தாச்சு. இதை அக்யூரேட்டாக எங்கேயும் நடந்திருக்கும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலப்பகுதியில் நடந்திருக்கும். பாருங்கள், லூக்கால 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனம் நம்ம படிக்கும்பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். ஸோ அங்கே சொல்லப்படும் போது இந்த ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தினுடைய அந்த ஓரத்தை தொடுறாங்க. ஓரத்தை தொட்ட உடனே அந்த ஸ்திரீகளுடைய அந்த பெரும்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கி போயிடுச்சு. ஸோ இது அவர்கள் வைத்த அந்த விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். அந்த ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சுகமாயிடுவேன்னு அவங்க விசுவாசம் வச்சாங்க. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, சுகமாயிட்டாங்க. ஸோ அங்கே பிரமாணத்தில் வஸ்திரத்தின் ஓரத்தினுடைய தொங்கலில் எது இருக்கணும்? இளநீல நூல். இளநீல நூல் எதை அடையாளப்படுத்தும்? விசுவாசம். அதே போல் அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, அவங்களோட விசுவாசம் அது அவங்களுக்கு என்ன கொடுத்துச்சுன்னா ஒரு மீட்பை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் அந்த இளநீல நூல் விசுவாசத்தை அடையாளப்படுத்தும்ன்றதுக்கு நாம் பார்த்த சில சாட்சிகள். இன்னும் கூட இதை அதை அடிஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வர இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருப்பார்னா சகரியால சொல்லியிருப்பார். சகரியா 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க, சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்றாருன்னா, ராஜ்யத்தில் இன்னைக்கு விட ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, அந்த தொங்கலில் தான் அந்த இளநீல நூல் இருக்கணும், அதை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார்ன்றதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக வேதாகமத்தில் இந்த இளநீல நூல் அதாவது ப்ளூ கலர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஃபெய்த், விசுவாசத்தை என்ன பண்ணான்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, அடுத்து என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அங்கே பர்பிள் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பர்பிள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரத்தாம்பரம் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. இந்த ரத்தாம்பரன்றது வேதாகமத்தில் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராஜரீகத்தை அந்த அழைப்பு என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ராஜரீக அந்த ஒரு ஆளுகை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது இப்போ நமக்கு எல்லாமே ஒரு சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கைது செய்த பின்பு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரினால் அடித்து அவரை பிலாத்துக்கிட்ட நிப்பாட்டும் போது அவருக்கு என்ன கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க போடுறாங்கன்றத யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நம்ம படிக்கும்பொழுது அங்கே என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிவப்பான ஒரு அங்கியை அவர் மேல் உடுத்தி முள்முடி அவருக்கு என்ன பண்ண போட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பரியாசம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே சிவப்பான ஒரு அங்கின்னு இருக்கு இல்லையா, இது தமிழில் ஒரு தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. இதை நம்ம ஆங்கிலத்தில் போய் படிக்கும்பொழுது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா பர்பிள் ரோபுன்னு இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா அந்த ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது அந்த இடத்துல ரத்தாம்பரன்றதை ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அங்கே போட்டாங்க அப்படின்னா, அவரை நீங்கள் யூதனுடைய ராஜான்னு உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா, ஒரு ராஜா போடக்கூடிய ஒரு உடை எது அப்படின்னா இந்த ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா இந்த பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் போடக்கூடிய ஒரு விஷயம் எதுனா இந்த ரத்தாம்பரம்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அங்கே அந்த ரத்தாம்பர உடையை அவருக்கு போட்டு ராஜாவே வாழ்கின்றாங்க. அப்போது இந்த ரத்தாம்பரன்றது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராஜரீக அந்த ஒரு ஆளுகையும் அந்த ஒரு அழைப்பையும் என்ன பண்ணணும்னா அது அடையாளப்படுத்தும். இது இன்னொரு இடத்துல நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரிந்த அதிகாரம், குணசாலியான ஒரு ஸ்திரியை குறித்து பேசிட்டு வருவார். அது யாருன்னா சபையாக கிறிஸ்துவின் சரீரத்தில் மாறக்கூடிய அந்த அகத்தினர்களை பற்றி பேசும்போது அங்கே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். அப்புறம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அப்போ சபையாக மாறுகிறவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அழைப்பு என்ன அப்படின்னா, ராஜரீகமான அந்த ராஜாக்களாக ஆசிரியர்களாக அழைக்கப்பட்ட அந்த ஒரு அழைப்பு. ஸோ அதுதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு. அது என்னன்னா பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அது உன்னத பாட்டிலலாம் நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ சபையாக இருக்கக்கூடிய அழைக்கப்பட்டவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆடை என்னன்னா அது ரத்தாம்பரம், பர்பிள். அதெல்லாம் என்னன்னா ராஜாவாக மாறக்கூடிய அந்த அழைப்பு நம்ம கிட்ட இருக்குன்றதை அடையாளப்படுத்தும். அங்கே ஸ்க்ரீனில் பர்பிள்ன்றது என்ன அப்படின்னா அந்த ஒரு ராயல் அத்தாரிட்டி என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்ததாக என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ரெட் கலர். ஸோ நமக்கு இதை குறித்து நமக்கு நிறைய விளக்கம் தேவையில்லை. பொதுவாக வேதாகமத்தில் ரெட் கலர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருள். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா ரத்தத்தை என்ன பண்ணலாம்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல அந்த சொல்லப்பட்ட அந்த ஒரு சிவப்பு என்பதை அடையாளப்படுத்தணும்னா இந்த ஒரு ரத்தத்தை என்ன பண்ணால் அடையாளப்படுத்தும், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவன். ஸோ அது எது அடையாளப்படுத்துது, அது எங்கெல்லாம் நம்ம வசனம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:18 மற்றும் 19 எபேசியர் 1:7 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இடங்கள்லாம் என்ன போட்டிருக்கோம்னா அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தம் தான் நம்மளுக்கு மீட்பை கொடுத்துச்சு. ரத்தம் என்ன கலர்னா ரெட் கலர். ஸோ அந்த ஸ்க்ரீனில் அந்த ரெட் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவன், அந்த வாழ்க்கையை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கணும். 3 கலர் பார்த்துட்டோம். கடைசியாக என்ன ஒரு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். வேதாகமத்தில் இந்த ஒயிட் வெண்மை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை கூட நம்ம வாசிக்கும் போது எங்கெல்லாம் நம்ம வாசிக்கலாம்னா நம்ம பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா 1 பேதுரு 1 நம்ம படிக்கும்பொழுது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கன்னா பரிசுத்தராக இருங்கள். ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே இந்த 4 கலருமே பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய ஒரு முக்கியமான திட்டங்களை அடையாளப்படுத்தக்கூடிய 4 காரியங்கள் என்ன பண்ணணும் அடையாளப்படுத்தும். 1 மீட்கும் பொருள், அதாவது அந்த ரெட் கலர். 2வது பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் ஒயிட் கலர். 3வது பார்த்தீங்கன்னா ப்ளூ, அந்த ஃபெய்த் அடையாளப்படுத்தும். 4வது பார்த்தீங்கன்னா பர்பிள், அந்த அத்தாரிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில தெய்வீக திட்டங்கள். இந்த திட்டங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் திரைகளின் வண்ணங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் விலக்கி அதை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காணொலிகளில் பரிசுத்த ஸ்தலத்தில்னா எதை அடையாளப்படுத்தும், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தவங்க எந்த நிலையில் நிற்கிறாங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்தும்ன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த 2 ஸ்டேஜில் இருக்கிறவங்களுடைய அடையாளம் என்னன்னா இந்த 4 காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனவே இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு 4 காரியங்கள் இதனுடைய அர்த்தங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் நம்ம இன்னும் அதிகமாக என்ன பண்ணலாம் இதை குறித்து பார்க்கலாம். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ எதை குறித்து பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறத்துக்குண்டான ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வரப்போகிற காலத்தில் இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.